ஒரு அழகான ஏரிக்கரையில் ஒரு வெள்ளை நிற அன்னப்பறவை வசித்து வந்தது. அது நீந்தும் போது மிகவும் அழகாக இருக்கும். அதே இடத்தில் ஒரு காகமும் வாழ்ந்து வந்தன. அது மரக்கிளையில் அமர்ந்து கீழே பார்த்தன. அன்னப்பறவையை பார்த்த காகம் ஒன்று நினைத்தது, என்ன ஒரு அழகு, அடடா! ஆனால் நான் மட்டும் கருப்பாயிருக்கேன் என்று வருத்தப்பட்டது. நாள்தோறும் காகம் அன்னப்பறவையை பார்த்து மெதுவாக பொறாமைப்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் காகம் அன்னப்பறவையின் அருகில் வந்து சொன்னது, நீ மிகவும் அழகாயிருக்க, எல்லோரும் உன்னையே பார்க்கிறாங்க என்று. அதற்கு அன்னப்பறவை சிரித்து கொண்டு சொன்னது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழகு இருக்கு நண்பா என்று. ஆனால் காகம் அதை ஏற்கவில்லை. நானும் வெள்ளையா ஆகப் போகிறேன் என்று முடிவு செய்தது. காகம் ஏரிக்குள் குதித்து குளிக்க ஆரம்பித்தது. நானும் வெள்ளையாக மாறுவேன் என்று நினைத்து குளித்தது. நாட்கள் கடந்தது. என்னதான் நாட்கள் கடந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காகம் மிகவும் சோர்ந்து போனது. காகம் ஒரு கல்லின் மீது உட்கார்ந்தது. சோகமாக இருந்தது. கண்ணீரிலிருந்து தண்ணீர் வந்தது. காகம் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கின. அதை பார்த்த அன்னப்பறவை காகத்திடம் கேட்டது, என்ன ஆச்சு நண்பா என்று. அதற்கு காகம் அழுது கொண்டே சொன்னது, நான் உன்னைப் போல வெள்ளை நிறமாக அழகாக முடியவில்லை. அதற்கு அன்னப்பறவை மெதுவாக சொன்னது, அழகு நிரந்தரம் இல்லை, அழகு நிறத்திலும் இல்லை நண்பா, அது நல்ல மனதில் இருக்கிறது. நீ ஒரு நல்ல நண்பன் ஆவாய் என்று அன்னப்பறவை சொன்னது. அதை கேட்ட காகம் மகிழ்ந்து, காகம் மனதில் நினைத்தது, நானும் ஒரு அழகானவன் என்று. அந்த நாளிலிருந்து அவர்கள் நண்பர்களாகி அந்த நாள் முதல் சேர்ந்து பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருந்தனர். காகமும் அன்னப்பறவையும் இருவரும் இணைந்து விளையாடி ஏரிக்கரையை மகிழ்ச்சியாக மாற்றினர். கதை நெறி: ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழகு உண்டு. மற்றவர்களைப் போல ஆக வேண்டிய அவசியமில்லை. நட்புதான் உண்மையான அழகு என்று சொல்லப்படுகிறது.